மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஒன்றுமே பண்ண முடியலை. தண்ணி வீட்டுக்குள்ள ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. எதுவும் பண்ண முடியாமல் இருக்கிற சூழ்நிலை இருக்கு. சமைக்க முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல, தூங்க முடியல, ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. 10 மணி ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஆள் வந்து பார்க்க வரல. ஒருத்தர் வந்து என்ன ஏதுன்னு கேட்கல. ராமேஸ்வரத்தை எந்த காலமும் உள்ள தண்ணி நின்றதே இல்லை. இந்த காலமும் உள்ள தண்ணி நின்றுருக்கு. என்ன காரணம் தெரியல. கேட்டால் தண்ணி தோப்புக்குள்ளே இருந்து தண்ணி வரைஞ்சிடும். அப்போ அது ரீசன்னு தெரியல. காலகாலமாக தோப்புக்குள்ளே தண்ணி நிற்கும். எப்பவுமே தண்ணி நிற்கும். இங்கே தண்ணி கொஞ்சமாக நிற்கும். அந்த டைம் எல்லா பக்கமும் தண்ணி பெருகி போச்சு. சொல்ல முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. நிற்க கூட பறக்க கூட இடம் இல்லாமல் இருக்குது. ஏதாச்சும் முடிவு தெரியணும். தொடர்ந்து டிட்வா புயலின் எதிரொலியால் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கனமழையானது கொட்டி தீர்த்தது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ். தற்பொழுது மாந்தோப்பு பகுதியில் என்ன சூழல் அப்படின்றத பார்த்து கொண்டிருக்கிறோம். கள தகவல்களை வழங்கலாம். வணக்கம். ராமேஸ்வரம் பகுதியில கடந்த 3 நாட்களா பெய்த மழையின் காரணமாக ராமேஸ்வரத்தை அடுத்த மாந்தோப்பு பகுதி முழுவதும் அந்த முழங்கால் அளவிற்கு மேலான மழை நீரானது தேங்கி இருக்கிறது. குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த பகுதியில் தத்தளிக்கக்கூடிய சூழல்ல மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்திருக்கிறது. மாங்காடு மட்டுமல்லாது அதனை சார்ந்திருக்கக்கூடிய வேர்க்கோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக நகராட்சி நிர்வாகம் அதே போல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இங்கு வந்து பார்வையிட்டு உடனடியாக அந்த மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களான பால், மருந்து உள்ளிட்டவை கூட கிடைக்க சிரமப்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் குறிப்பிடத்தக்கது.